ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு lachuslifestyle. இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவல் பாயசம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சிகப்பு அவல் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது நம்ம நார்மல் டேஸ்லேயும் நல்லா பண்ணி சாப்பிடலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் சுகர் சேர்க்கலை, அதனால் நான் வெல்லைப்பாகு எடுத்துக்கிறேன். நான் இப்போ இந்த கப் காமிச்சேன் இல்லையா, அந்த கப் அளவு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். தண்ணியும் நீங்கள் எந்த கப் அளவு வெல்லம் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெல்லைப்பாகு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதில் வெல்லத்தில் ஏதாவது மண் எதாவது இருந்ததுன்னா கூட போய்டும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இது நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பாயசத்தில் சேர்க்கணும். இல்லைனா உங்களுக்கு அந்த பால் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இப்போ நான் கிஸ்மிஸ் பழமும் முந்திரியும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். முதல்ல எப்போவுமே வறுக்கும் போது முந்திரி போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கிஸ்மிஸ் பழம் சீக்கிரமாக வறுத்துடும். ஸோ இப்போ இது கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மிலேயே ஃப்ரை பண்ணுங்கள் எப்போவுமே. உங்கள்கிட்ட பேரிச்சம்பழம் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சீட் எடுத்துகிட்டு நல்ல ஃப்ளேக்ஸ் மாதிரி பண்ணி அதையும் நீங்கள் வறுத்து பாயசத்தில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கிருஷ்ணருக்கு பேரிச்சம்பழம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாயசமோட ஃப்ளேவரும் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே பேனில் நான் 1 கப் அளவு அவல் எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமோட கம்மி தான் இது. இது பார்த்திங்கன்னா நல்லா நெய்யிலேயே நல்லா வறுத்துடுங்க. ஸோ நம்ம பாயசம் செய்யும்போது அரிசி மாதிரி குழையாமல் நல்ல உதிரியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நான் 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன் இல்லையா, சிகப்பு அவல். அதோடு நான் கிட்டத்தட்ட 3 கப் அளவு பால் சேர்த்துக்க போகிறேன். பால் பார்த்திங்கன்னா நல்ல காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 3 கப் அளவு சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு அந்த பாயசம். இது நல்லா சிம்மிலே வச்சு கலருங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அவல் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் உங்களுக்கு சட்டன் ஆகிடும் இந்த பாயசம்லாம் எப்போவுமே செஞ்சாலும். இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம ஏலக்காய் பொடி தட்டி எடுத்துக்கலாம். ஏலக்காய் பொடி தட்டி அப்பப்போ சேர்க்கும்போது அதோட வாசமே தனியாது. ஸோ அதை நான் இந்த ஏலக்காய் நான் அந்த பாயசத்தில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 இப்போ இந்த 3 ஏலக்காய் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த அவல் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பால் கொதிச்சிடுச்சு. இந்த நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லைப்பாகு சேர்த்துக்கலாம். இதில் டிப் என்னென்னா, வெல்லைப்பாகு நல்லா ஆறணும். நீங்கள் அதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். தேவையானப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஆறின வெல்லைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்ல கலரி விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு கண்டன்ஸ் மில்க்கு சர்க்கரை சேர்க்குறவங்களுக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் சுகர் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த வெல்லைப்பாகை சேர்த்துக்கிறேன். இதோட டேஸ்ட்டு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி வெல்லைப்பாகு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் உங்களுக்கு தித்திப்பு எவ்வளோ தேவையோ ஸ்வீட்னஸ்ஸு அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோடு நான் தேவையான அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், ஆனால் நீங்கள் அதை சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, முந்திரி கிஸ்மிஸ் அதையும் சேர்த்துக்கிறேன், ஃப்ரை பண்ணதை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்ல திக்காகிடும். ஏன்னா அந்த அவல் எல்லாமே இன்னும் நல்ல ஊறி ரொம்ப ரொம்ப திக்காகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை படைக்கலாம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பை.